கலர்ஸ் ஆஃப் மார்கழியோட சிறப்பு தொகுப்பை இப்ப பார்க்கலாம். நமஸ்காரம். பாசுரம் 27 ராக பூர்வி கல்யாணி. கூடாரே என்னும் ஸ்ரீ கோவிந்தா, கூடாரே என்னும் ஸ்ரீ விந்தாவுள் தன்னை பாடி பறை கொண்டு யாபேரும் சம்பாடம் கூடாரே கோவிந்தாவும் தன்னை பாடி பறை கொண்டு யாபேரும் சம்பாடம் நாடி புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடாகவே தோள்வளைய தோட செவி பூ கலனும் யாமதிவோ ஆடை மூடுப்போ அதன் பின்னே பாசோடு உடனை பெய்து முழங்கை வழிவார உடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தெல்லோரும் பாவார் கூடியிருந்து குளிர்ந்தெல்லோரும் பாவார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வாஷிகா. இன்று நான் ஆண்டாள் அருளிய திருப்பாவை 4ஆம் பாசுரம் பாடப் போகின்றேன். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவே, ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவே, ஆடியில் புக்கு முகந்து கோடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோயுரை பத்மநாபன் கையில் ஆழி போல் நின்னி பலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்கம் உதித சரமழை போல் பாட உலகினில் பெய்திடார் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலயம் பாவார். அம்பரமே தண்ணீரே சோரே அருஞ்செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்தீராய் கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே கோல விளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரம் மூடர் தோங்கி உலகளந்த உம்மர்கோமானே உறங்கா தெழுந்திராய் செம்பொற்களடி செல்வபல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலை கட்டி
கூறப் போகிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. ஆண்டாள் அவதரித்த திருத்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நம் கோவில் கோபுரம் 192 அடி உயரமும் 11 அடுக்கும் 2 பகுதியும் உள்ளது. முதல் பகுதியில் வடபத்திர சாயி பெருமாள் சன்னதி உள்ளது. அவருக்கு தான் ஆண்டாள் தன் மாலையை சூடி கொடுத்தார். 2ஆம் பகுதி ஆண்டாள் சன்னதி. அங்கு உள்ள கல்வெட்டுகளில் சூடி கொடுத்த நாச்சியார் 2 பேர் இடம்பெற்ற உள்ளது. ஆண்டாள் சாட்டிக்கொள்ளும் மாலையில் கிளி அணிவிக்கப்படுகிறது. அண்டை கிளியை உருவாக்கப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு இலைகள், மாதுளை பூக்கள் ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது. சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். பக்திங்கிறது கோவில் சுவரோட சுற்றளவோட நிற்க கூடாது. நாம் வாழும் ஒரு நிமிடம் ஒரு தருணமும் பக்தியில் செயல்படணும். அது எப்படி பண்றது? காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அதாவது நம்ம செய்யும் ஒவ்வொரு விஷயமும் அந்த நாராயணனுக்கே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி இந்த நாளை இனிய நாளா துவங்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.